மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேர் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ப்ரீவியஸ் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 30% 40% கொடுத்திருக்கா, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன ரிட்டர்ன் கொடுத்திருக்கோ இதை மட்டும் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கோ, இன்னும் அடுத்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போகுதோ அப்படிங்கறத மட்டும் கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப பெரிய மிஸ்டேக். மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றப்போ நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய சில விஷயத்த, பேசிக்கான விஷயத்த சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்படி மட்டும் செலக்ட் பண்ணுங்க. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க கோல் என்ன, அந்த கோலோட டைம் ஃப்ரேம் என்ன, அந்த ஃபண்ட் மேனேஜர் யாரோ, அந்த ஃபண்ட் அந்த ஏஎம்சி எத்தனை வருஷமா இருக்காங்க, இவங்க எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேசிக்கான டீடைல்ஸை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். பட் வெறும் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க.